நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும். நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆரம்ப காலத்துல கடுமையான விமர்சனங்களை சந்திச்ச ஒரு சாதாரண நடிகர் எப்படி 2026ல அசைக்க முடியாத ஒரு மாபெரும் அரசியல் தலைவரா உருவெடுத்தாரு. தளபதி விஜயோட இந்த வியப்போட்டும் பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா அலச போறோம். தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சினிமாவுல மாஸ் காட்டின ஒருத்தரால நிஜ அரசியல்ல ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்வி ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா திரையில ஒருத்தருக்கு இருக்கிற செல்வாக்கு எப்படி நிஜத்துல ஒரு உறுதியான அரசியல் அதிகாரமா மாறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க இது ரொம்பவே உதவும். நாம இன்னைக்கு எதெல்லாம் பார்க்க போறோம்னா, அவர் எப்படி ஒரு கதாநாயகனா உருவானாரு, தளபதியான அந்த அசுர வளர்ச்சி, அவரோட மாபெரும் வசூல் மற்றும் சொத்து, தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள், அப்புறம் கடைசியா அந்த அதிரடி அரசியல் பிரவேசம், இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல அவர் எப்படி ஒரு கதாநாயகனா உருவானாருங்கிற அந்த ஆரம்ப கால பயணத்திலிருந்து நம்ம அலசல ஆரம்பிக்கலாம். 1984ல தன்னோட 10வது வயசுலயே ஒரு குழந்தை நட்சத்திரமா அவர் அறிமுகமாகியிருந்தாலும் பெரிய லெவல்ல ரீச் ஆக பல வருஷம் கடினமா உழைக்க வேண்டியிருந்தது. 1993ல முன்னணி நடிகரான விஜயகாந்த் கூட செந்தூர பாண்டி படத்துல அவர் சேர்ந்து நடிச்சது மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 1992ல அவர் கதாநாயகனா அறிமுகமான படம் தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவரோட தோற்றத்தையும் நடிப்பையும் பார்த்து பல பேர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இந்த அவமானங்கள் தான் பிற்காலத்துல அவரோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு காதல் நாயகனா இருந்தவர் எப்படி தளபதியா விஸ்வரூபம் எடுத்தாருன்னு பார்க்கலாம். தளபதினா என்ன? ஒரு படைய வழிநடத்துற தளபதி மாதிரி அவர் வெறும் நடிகர் கிடையாது, ஒரு மாபெரும் ரசிகர் படைய வழிநடத்துறவர். பாக்ஸ் ஆபீஸே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு மாஸ் ஹீரோவா அவர் மாறினப்போ மக்களால அன்பா கொடுக்கப்பட்ட பேர் தான் இது. இந்த வளர்ச்சி சாதாரணமானது இல்லைங்க, இது ரொம்பவே நுணுக்கமானது. 2003ல திருமலை மூலமா ஆக்ஷனுக்கு மாறினாரு. அடுத்த வருஷமே கில்லி உள்நாட்டுல 50 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு சரித்திரம் படைச்சது. அப்புறம் துப்பாக்கி 100 கோடி, மெர்சல் உலக அளவுல 250 கோடியை தாண்டி அவரோட மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அவரோட புகழ் நம்ம ஊரோட மட்டும் நின்னுடல. மெர்சல் படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்காக 2018ல சிறந்த சர்வதேச நடிகருக்கான விருதை வென்று உலக அளவிலும் தனக்கான அங்கீகாரத்தை பெற்றார். இப்போ இந்த உலகளாவிய புகழ் எப்படி ஒரு பிரம்மாண்டமான நிதி சாம்ராஜ்யமா மாறுச்சு அப்படிங்கறத கொஞ்சம் நம்பர்ஸ்ல பார்க்கலாம். மார்ச் 2026 நிலவரப்படி அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? சுமார் 6.25 பில்லியன் ரூபாய், அதாவது 625 கோடி ரூபாய். இது தோராயமா 66 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு சமம். உண்மையிலே இது ஒரு பிரம்மாண்டமான நம்பர் தான். அவரோட சம்பள உயர்வை கவனிச்சிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 3 படங்கள்ல அவர் சம்பளம் எப்படி டபுள் ஆயிருக்குன்னு பாருங்க. பீஸ்ட் படத்துக்கு 1 பில்லியன் ரூபாயா இருந்த ஊதியம் வாரிசு படத்துல 1.35 பில்லியனா மாறி தி கோட் படத்துக்காக 2 பில்லியன் ரூபாயா, அதாவது 200 கோடியா உயர்ந்திருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய திரை வாழ்க்கைக்கும் புகழுக்கும் பின்னாடி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் புகழ் உச்சத்துக்கு போக போக சில சட்ட சிக்கல்களும் வரத்தான் செஞ்சது. 2015லையும் 2020லையும் வருமான வரி சோதனைகள் நடந்துச்சு. இதுல 2020ல முக்கிய ஆவணங்கள் ஏதும் இல்லைன்னு அதிகாரிகளே சொல்லிட்டாங்க. அதே போல 2021ல நடந்த ரோல்ஸ் ராய்ஸ் நுழிவு வரி விவகாரம், அதுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் எல்லாமே அவர் சட்ட ரீதியா எதிர்கொண்டு கையாண்டாரு. அதே போல அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நடந்துச்சு. 1999ல அவருக்கு திருமணம் நடந்த நிலையில் துரதிர்ஷ்டவசமா 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகள்ல விவாகரத்து மனு, வீட்டை விட்டு வெளியேற்றினது மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இத்தனை சர்ச்சைகள் வந்தாலும் பொது வெளியில அவரோட பிம்பம் வளர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. அமெரிக்க தூதரக அதிகாரிகளோட அவர் கலந்துகிட்ட இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவர் அடுத்து எடுக்க போற ஒரு மாபெரும் பாய்ச்சலுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. இப்போ நம்ம அலசலோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுதான் சினிமாவை விட்டுட்டு அரசியல்ல அவர் இறங்குன அந்த அதிரடி பிரவேசம். அரசியலுக்கு அவர் திடீர்னெல்லாம் வரலங்க. இது ஒரு 15 வருஷம் மாஸ்டர் பிளான். 2009ல மக்கள் இயக்கமா ஆரம்பிச்சு 2019ல சிஏஏ மாதிரி விஷயங்களுக்கு துணிச்சலா குரல் கொடுத்து கடைசியா 2024ல சினிமாவே முழுசா விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற தன்னோட கட்சியை ரொம்பவே ஸ்ட்ராங்கா தொடங்கினாரு. 2026 தேர்தல் தரவுகளை பார்த்தீங்கன்னா இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அவர் போட்டியிட்ட பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலுமே அப்போதைய ஆளும் கட்சியான திமுக வேட்பாளர்களை அவர் ரொம்ப ஈஸியா தோற்கடிச்சிட்டார். அறிமுகமான முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை பிடிச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்துல தனிப்பெரும் கட்சியா தாவக்க உருவெடுத்துச்சு.
தமிழ்நாட்டோட பாரம்பரியமான இருத்துருவ அரசியலை சுக்குநூறாக்கி தன்னோட மாஸ் ஓப்பனிங்கே அரசியல்லையும் அவர் நிரூபிச்சிட்டாரு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏற்படுது. மே 6 அன்னைக்கு அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரினாரு. ஆனா அடுத்த நாளே கட்சிக்கு போதுமான பெரும்பான்மை இருக்காங்கிறத கேள்விக்குள்ளாக்கி ஆளுநர் அவருக்கு அழைப்பு விடுக்க மறுத்துட்டாரு. இது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு நெருக்கடியை உருவாக்குச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இத்தனை வருஷமா திரைக்கதைய தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த தளபதிக்கு இப்போ நிஜ அரசியல்ல அவர் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் சவால் வந்திருக்கு. இந்த அரசியல் சதுரங்கம் இந்தியாவோட மிக முக்கியமான மாநிலமான தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.